விசேஷித்த ஆசரிப்பை கூறுதல். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஃபர்ஸ்ட் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுதல். இதில் நம்ம இந்த 2 வசனத்திலே 3 காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாம் காரியமாக விசேஷித்த ஆசரிப்பை கூறுதல். கூறுங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம், நம்மளோட இதெல்லாம் சொல்லுங்கள் இல்லை தெரிவிங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ முதலாவதாக நம்ம எதை தெரிவிக்க வேண்டும், என்ன தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சங்கீதம் 78:3-8 வரைக்கும் வாசிங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கடவுளை பற்றி சொல்லி கொடுக்கணும். அவரோட மகிமையும் அவருடைய மகிமை வெளிப்பாடுகளையும் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இதை தெரிவிக்கணும்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம கடைசி காலத்துக்குள்ளார நெருங்கிட்டு வந்துருக்கோம். அப்போ நம்ம இந்த விஷயம் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிவிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா கர்த்தர் இதை வந்து நம்ம தெரிவிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ நம்ம தெரிவிக்காத போகிற பட்சத்தில் நம்மளோட பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு நேராக போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கடவுள் நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் என்னோட பையன் பேசி கேட்க மாட்டான், என்னோட இதுலேருந்து விலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் வந்து எச்சரிக்கிறார், நீங்கள் இதை பற்றி என்னை பற்றி சொல்லுங்கள். சொல்லலைன்னா யோவே அதே யோவே 1:1-3 முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளை செவிப்படுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்துள்ளோ? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். நம்ம என்ன பண்ணணும், அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அன்பா சொல்றாரு, எப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க கடவுளுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த யோகை அதிகாரம் வரப்போ எப்படி சொல்றாருன்னா, கடவுள் வந்து இப்போவாது தெரியுங்க, நாட்கள் பொருளாதாரம் இருக்கு, கடைசி காலம் ஆயிடுச்சு, இப்போவாது உங்க பிள்ளைகளுக்கு தெரியுங்கன்னு சொல்லி தான் நம்ம என்ன சொல்றாரு அதிகாரத்தில் நம்ம வளர்க்கிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோகையில் வெட்டிக்கிளிகள் பற்றி இருக்கும், உலகத்தோட அழிவுகள் பற்றி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீங்க பிள்ளைகளுக்கு தெரிவிங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ள சண்டைகள் தான் வருது. நான் குடும்ப தலைவர், நான் தான் வந்து நியமிக்கிறேன், நான் தான் இதை செய்வேன், குடும்ப தலைவி நான் தான் இதை செய்வேன்னு சொல்லி தான் நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பேசுவோம். அம்மா என்ன மீறி போகிறா இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளுக்குள்ள என்ன ஆகுது, இதுவே பெரிய சண்டையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நம்மளோட கடவுளோட வார்த்தையை நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வந்து வளர்த்துக்கணும். இப்போ பிள்ளைங்களே இதுக்குள்ளாக வரணும். அப்படி வழி நடத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உபாகம் 4:9-10. உபாகம் 4:9. நீ வியாக்குலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து படிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென்.
என்ன பண்ணுவோம், இதை கடைசி நாட்களில் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு இந்த தவறான வழிகளுக்கு போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கடவுளுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க வளரலாம். அதுக்காக தான் இந்த வசனம் நம்ம என்ன சொல்றாரு, எல்லாரையும் கூட சொல்றாரு. யோவேல் என்ன சொல்றாரு, சபையார் எல்லாரையும் கூட்டி உபவாச நாளை நியமிச்சு நம்ம என்ன சொல்றாரு, எல்லாரும் கடவுளை பற்றி தெரியப்படுத்துங்க, கடைசி நாளுக்கு சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பைபிள்ல ஆபிரகாம் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லுவார்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாம் வந்து முன்னாடியே கடவுள் தெரிஞ்சிருக்கு, அவர் முன்னாடியே தன்னோட பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்லுவார். அவர் வந்து அவங்களோட கடவுளோட வழியில் நடத்துவாருன்னு சொல்லி அவர் முன்னாடியே தெரிஞ்சு. இப்போ காலம் கடைசியாக இருக்கு. அப்போ இந்த நாட்களில் நம்மளோட பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஐயா பேசுனாங்க, இந்த தீ விபத்தை பற்றி பேசுனாங்க. இது முன்னாடி எத்தனை பைபிள் இந்த யோவேல் தீர்க்கதரிசி வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே இதை நமக்கு வெளியிட்டிருக்காரு. என்னோட வாழ்க்கையில் 20 வருஷமா இந்த பைபிள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் இந்த வாசிக்கிறது தான் கடவுள் நமக்கு எனக்கு இதை தெரியப்படுத்துறாங்க. அப்போ நம்மளோட வீட்டில் எத்தனை வருஷமா நம்ம பைபிள் வச்சுருக்கோம், ஆனால் நமக்கு இது முன்னாடியே இந்த நடக்கும்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்தும். இப்போ யோவேல் 2:2-3 வருஷம். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டதை முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏழை தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. ஜனவரி 7ஆம் தேதி இந்த தீ விபத்து லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அதாவது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணம்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட இடம்னா, பெரிய பெரிய பணக்காரங்க உலக பிரகாரமாக அது வந்து ஒரு ஏழை கொடுத்து போல, ஏழைனா ஒரு ஹெவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்கினாலே கோடி கணக்கில் சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஆளாக வந்து ஒரு இடம் வாங்கணும் 1500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு வீடை வாங்கினதா சொல்லுவாங்க. அந்த இடத்தோட இதே அவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ அந்த இடத்த பற்றி அந்த இடத்துல 2 விதமான தீ உருவாகும். பேலிசேட் அண்ட் ஈட்டன் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பேலிசேட் அப்படிங்கிற ரெண்டுமே ஜனவரி 7ஆம் தேதி வெளிப்படுத்தப்பட்ட இந்த தீயினால் அழிஞ்சிச்சு. அது பேலிசேட் அப்படிங்கிறது 23 ஏக்கர் கணக்கான இடத்தை அழிச்சது. ஈட்டன் அப்படிங்கிறது 17,000 ஏக்கர் மொத்தமாக அழிச்சது. மொத்தமாக 29 பேர் இறந்துருக்காங்க. அப்போ வசனத்தில் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவைகளுக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 வகையான தீ, அந்த அக்னியும் ஜுவாலை. இது வந்து 2 விதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சைட்லேருந்து இந்த பேலிசேடுங்கிறதும் ஈட்டேன் அப்படிங்கிறது 2 ஒரே நாள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ஏரி போல ஹெவன் அப்படின்னு உலக உலகமாக சொல்லுவாங்க. அதுக்கு பதில் என்ன நடக்குது, வனாந்தரம் போல ஆடிடும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே எழுதிருக்காங்க. அதுலேருந்து யாருமே தப்பி போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வசனத்தில் பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டது முன்னொரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களே உண்டாவதும் இல்லை. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 2 தீ விபத்து நடந்தது. ஒரே இடத்துல 2 விதமான தீ விபத்து நடந்தது. ஆனால் பக்கத்தில் தான் நடந்தது. இந்த இடத்துல நடந்தது. இதான் வெளிப்பாடாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்னன்னா, இவ்வளோ பாதிப்பை இத்தனை வருஷத்துல நடந்ததில் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துறதே இல்லை. நம்மளோட கடவுள் எவ்வளோ வல்லமே நம்ம இந்த வேதத்தை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்திருக்காருன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை பற்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவதாக அதே வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்பட்டு போவார்கள், நகரத்தில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அழைத்து போவோம். கர்த்தர் புறப்பட்டு இந்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போவார். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எதுக்காக நடந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டு பேருக்குமே எருசலேம் அந்த எருசலேமை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஏன்னா இந்த எருசலேம் வந்து 2017 தான் இஸ்ரேலுக்கு தலைநகரமாக நியமிக்கிறது. 2017 ட்ரம்ப் இருக்கிறப்போ இந்த விஷயத்தை அவர் என்ன பண்ணாரு, 2017 நியமிக்கிறார். 2017 எருசலேமை வந்து இஸ்ரேலுக்கு தலைநகரமாக நியமிக்கிறார். இப்போ பாலஸ்தீன் என்ன பண்ணுறாங்க, அதோட ஈஸ்ட் சைடே எப்படியாவது நம்ம முடிச்சு நம்மளோட வருங்கால நாட்டுக்கு தலைநகரமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பத்திரிகை இதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக அவங்க இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் இந்த விஷயத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேசுகிறேன். நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லுவாங்க. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த யுத்தம் நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பாலஸ்தீனா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏற்கனவே வளர்ச்சி அந்த நாட்டோட மக்களை வந்து பாதிக்கப்பட்டோம்னா இஸ்ரேல் வந்து அதுக்கான இது பண்ணாங்க, ரிவெஞ்ச் மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாங்க. இதான் நடந்த சம்பவம். ஆனால் என்ன விஷயம்னா, அவங்களும் அந்த நாட்டை பிடிக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நாடு நம்மளோட ஒரு தலைநகரமாக இருக்கிறத இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு தலைநகரமாக இருக்கும், எங்களோட இதுக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எங்களுக்கு அது வேணும்னு சொல்லி இவங்களோட சண்டை போடுறாங்க. இதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இதுக்கும் இதுக்கு என்ன வெளிப்பாடுன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த என்னதான் இது இருந்தாலுமே மக்கள் மனுஷங்க பாதிக்கப்பட்டாலுமே கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் செய்யணும் எருசலேமை வந்து நான் விட மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ இந்த போர் எல்லாமே முடிஞ்சு இப்போ 2 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் தான் இதை வச்சிருக்காங்க. இப்போ இந்த எருசலேம் வந்து இஸ்ரேல் கையில் தான் இருக்குது. அது வந்து அவங்களுக்காக போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் வந்து இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நமக்கு அன்னைக்கே நமக்கு சொல்லியிருக்காரு. கடவுள் நமக்கு வெளிப்படுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணணும், வேறு ஆராய்ச்சி நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் நமக்கு வெளிப்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் முன்னதாகவே நமக்கு இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தும். நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம இன்னும் ஆழ்ந்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ நமக்கான இந்த விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கர்த்தரை பற்றி தெரிவியுங்கள். ரெண்டாவதாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மூன்றாவதாக கர்த்தரை நோக்கி திரும்புங்கள். இந்த 2வது வசனத்தோட இருப்பாங்க. இப்போ நம்ம ஏன் கர்த்தரை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வசனம் சொல்றேன். எசேக்கியேல் 18:30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. கடவுள் நம்ம என்ன சொல்றாரு, நம்மளோட பாவங்களை நம்மளோட இதில் நம்ம நியாயத்தீர்ப்புலேருந்து நம்மளை தப்பிக்கிறதுல என்னை நோக்கி நீங்கள் திரும்புங்க, உங்களோட எல்லா மீறலையும் விட்டு என்னிடத்தில் திரும்புங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ நம்ம செய்கிறப்போ நம்மளோட அக்கிரமம் நமக்கு காரணமாக இருப்பதில்லைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கடவுள் நோக்கி இன்னைக்கு நம்ம திரும்பி நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கடவுள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாதுகாத்துக்கிறோம். அதே போல ஏசாயா 31:6 எடுத்துக்கோங்க. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். இந்த வசனம் சொல்றப்போ அவருக்கு எவ்வளவு வேதனை நடக்குது பாருங்க. நம்ம கடவுளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம போயிருக்கிறோம்னு சொல்லி ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்ம எவ்வளவு தூரம் இருக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லி அவர் தெரிய போய் நம்ம என்ன சொல்றாரு, எங்க இடத்துல சீக்கிரம் வாங்க, எவ்வளவு தூரம் விட்டு போயிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் எங்க இடத்துல திரும்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். இலங்கை வெள்ளிக்கடையின் ஒரு இடத்துல கோவிந்தசாமி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். கோவிந்தசாமி சுப்பிரமணியம் வேற யாராவது ஒரு கைதி ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி. அவர் என்ன பண்ணாருன்னா, பாட்டு எடுத்துட்டீங்களா, 2 கொலை பண்ணதுக்காக ஜெயிலில் போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கொலைக்காக ஜெயிலில் ஒரு தண்டனை கைதியாக இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணாங்க, கோர்ட்ல இருந்து ஒரு ஆயுள்
தண்டனையாக இருந்து தூக்கு தண்டனையாக மாற்றி அவருக்கு இது பண்ணியிருக்காங்க. தூக்கு தண்டனையாக அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அப்போ போல அவர் என்ன பண்ணாரு, ஜெயிலில் இருந்தார். இருந்து படிச்சுக்கலாம். பைபிள் கொடுத்தோடனே இவர் பைபிள் ஆரம்பம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பைபிளை வாசித்து அவர் என்ன பண்ணார், 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த அவரை பார்க்கறதுக்காக வருவார். இந்த ஸ்பெஷல் கனெக்ஷன் வாங்கி இவர் 2 நாளைக்கு ஒரு தடவை பார்க்க வருவார். ஏன் அப்படி வந்தாருன்னா, இவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு வசனம் வாசிக்க இவருக்குள்ள இருக்காரு டவுட்டெல்லாம் கேட்பாங்க. ஒவ்வொரு விஷயமா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி அவரை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ கேட்டுகிட்டே இருந்தாங்க. இவர் இதெல்லாம் விலைக்கு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க, இவர் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவர் வந்து தூக்கு தண்டனை கையிலிருந்து தண்டனை குறைச்சி 1000 கையை அவரை வந்து நீங்கள் தரணும்னு சொல்லி கேட்டோம். கேட்டோடனே இவர் என்ன பண்ணாரு, இவங்களும் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இவர் கோர்ட்டில் போய் பாடிருக்காங்க. அப்போ எல்லா இதுவும் முடிஞ்சு இவர் தீர்ப்பு கொடுக்க போகிற சமயத்தில், ஐயா நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னோடனே என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோடனே ஐயா நான் 2 கொலை பண்ணலை, நான் 5 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோடனே ஜட்ஜி எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க. என்னடா 2 கொலை பண்ணியிருக்கேன், 5 கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி இவன் சொல்கிறானே, அப்படி என்னதான் எனக்கு நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணாரு, தண்டனை வந்து குறைக்க மாட்டேன், தூக்கு தண்டனை தான் சொல்லிட்டு நீ என்னை வந்து என்னோட கேபினில் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இவரும் போயிட்டு என்ன நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டீங்க என்னன்னு சொல்லி கேட்டோடனே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐயா நான் இந்த மாதிரி ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் ஒரு வசனத்தை வாசித்தேன், அந்த வசனம் என்னோட இதை மாறிச்சு. என்ன வசனம்னா, தன் பாவங்களை அடைகிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசியா, நான் இங்கே வேணா நான் தண்டனை வாங்கிக்கலாம், ஆனால் எனக்கு பரலோகத்தில் எல்லாருமே எனக்கு அந்த நிச்சயம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அதுக்கப்புறம் அவர் இது பண்ண பிறகு அவர் திரும்ப இதெல்லாம் பார்க்குறப்போ அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி இந்த பாட்டு பாடிருக்கோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அந்த பாடலோட முதல் ஒரு சாதனை பண்ணுவோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு இயேசு அவரை நேசிக்கிறார், நான் எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் அவரை எவ்வளோ தூரமாக நேசிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம பிறந்ததுலேருந்தே சொல்லலாம், நம்மளை கடவுளை எவ்வளோ தூரமாக நேசிக்கிறாரு, நம்ம இன்னைக்கு கடவுளை நோக்கி திரும்புவோம்னு சொல்லி சொல்லுவோம். அதனால அவரோட வாழ்க்கையில் அந்த சம்பவத்திலிருந்து அவர் அந்த ஒரு இதை எடுத்துக்கிறாரு. நம்ம இந்த வசனம் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி நிற்கணும். யாராவது ஒருத்தர் வந்து இந்த 3 தலைகள் மட்டும் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தருடைய செய்தியை எதிர்க்க வேண்டும், 2வது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், 3வது கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும். ஜெபம். இயேசுப்பா, இந்த நாளில் இயேசுப்பா, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை வழி நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழ்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சீங்க இயேசுப்பா. இந்த வசனங்கள் எங்கள் மனசில் பற்றி நீங்கள் உதவி செஞ்சீங்க இயேசுப்பா. அந்த
Terjebak. Mau Sama. mulai sebuah Cek. dari